ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் S3 Tech. இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 இன்ச் சப்பு ஜிப்போடது சில்வரு. இதோட அன்பாக்சிங் ப்ளஸ் நம்ம இந்த பாக்ஸோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபிட் பண்ணி ஆடியோ டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரு அண்ட் இந்த பாக்ஸோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பாக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயும் போல் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். கஸ்டமர் அந்த மாதிரி கேட்டிருந்தார். இது ஆக்சுவலாக வந்து நமக்கு திண்டுக்கல்லேருந்து சின்னாலப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு நண்பர் வந்து நமக்கு ஆர்டர் பண்ணியிருந்தார். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக வந்து கிரில் போட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். அதனால ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டில் கிரில்லு ப்ளஸ் மைக்கா வந்து கொஞ்சம் கிளாஸி ஃபினிஷிங்கில் கேட்டிருந்தார். பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா அக்ரலிக் மாதிரி எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகிற டைப்பில் இருக்கும். நேரில் வந்து இது லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவே ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இதில் நம்ம முன்னாடி வச்சுருக்குது அலுமினியம் தான். ஸோ இது நம்ம வந்து அவர் வந்து பிளாக் கலர் பெயிண்ட்டு பண்ண சொல்லிட்டாங்க. நான் வீடியோ எடுக்கும்போது இது வந்து அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது. உள்ளே நம்ம ஊஃபர் இன்னும் ஃபிட் பண்ணல, இதுலேயும் இன்னும் பெயிண்ட் பண்ணல. ஸோ இது பிளாக் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இந்த ஒயிட்டோட பார்க்க நல்லா இருந்துச்சு, அது என்னோடய விருப்பமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதோட வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதோட வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பட் கொடுக்கும்போது வந்து நம்ம பிளாக் பெயிண்ட் அடித்து தான் கொடுத்துருந்தோம். இதோட ஃபுல் செட்டப் வீடியோவும் இருக்குது. ஆக்சுவலாக 5 சேனலும் கேட்டிருந்தாங்க, 6 சேனலும் கேட்டிருந்தாங்க. அதோட வீடியோ வந்து கண்டினியூஸாக நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து சப்புக்கான ஒரு இன்ட்ரோ, அதனால தான். இது வந்து ஒரு 10 இன்ச் சப்பு, 200 வாட்ஸு, 25ZSW2 இதுதான் அதோட மாடல் நம்பர். ஜிப்போட சப்பு தான். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் பிளாக் கலர் பார்த்துருப்போம். பிளாக் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் சில்வரும் இருக்குது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 இன்ச் சில்வர் இம்போர்ட்டட் கோன் வித் ரப்பர் எட்ஜு 30 OZ ஃபெரைட் மேக்னெட். அப்புறம் 38 mmல வாய்ஸ் காயில் இருக்குது உள்ளே நமக்கு. இது 200 வாட்ஸுங்கிறது மேக்ஸிமம். ஆர்எம்எஸ் வந்து அதில் நமக்கு பாதி தான் இருக்கும். ஸோ ஒரு 100 to 150. இது வந்து நமக்கு 8 ohms லோடு கொடுக்கக்கூடிய சப்பு. அதாவது 8 ohms லோடு போடுற மாதிரி நம்ம பவர் ஆம்ப் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு இது மேட்சிங் நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் அவர் கஸ்டமர் வந்து அவரோட ஆம்போட ஃபோட்டோவையும் அனுப்பியிருந்தார். ஸோ அதுக்காக வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ரெக்யர்மெண்ட் இருந்தால், ஆல்ரெடி ஆம்ப் வாங்கியிருந்தாலும் நீங்கள் அதோட ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு எப்படி இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை டோட்டல் பேக்கேஜாக வேணும்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இதில் வந்து நமக்குள்ளே ஒரே ஒரு சப்வூஃபர் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் பெருசாக இல்லை. பட் ஓப்பனிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே நமக்கு ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு அட்டை வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நமக்கு சப்பு வந்து ஒரே ஒரு பேப்பரில் போட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட லுக்கு நல்லாயிருக்கு, ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கிட்டு நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க. இதில் ஏதோ விபரீதமான டெஸ்டிங்லாம் பண்ணி ஒரு கஸ்டமர் வீடியோ கூட அனுப்பியிருந்தார். முடிஞ்சால் நான் அதை அப்லோட் பண்ணுறேன், இதில் ஆட் பண்ணுறேன். வீடியோவில் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றி தெறிக்க விட்டுட்டுருந்தார். ரொம்ப நாள் முன்னாடியே அனுப்பியிருந்தார். நான் அப்பயே போடணும் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டேன். இதை காட்டும் போது எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு இந்த சப்பை பார்த்தாவே அதான் ஞாபகம் வருது. ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எட்ஜு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபோம், அதாவது ரப்பர் எட்ஜில் நமக்கு இடையில கட்டிங்ஸ் கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு த்ரெட்டு மாதிரி ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு. கேமராவில் எந்த அளவுக்கு கேப்சர் ஆகிருக்குன்னு தெரில, பட் ரியலில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பளிச்சுன்னு இந்த மாதிரி உள்ளே வந்து நமக்கு ஒரு ஃப்ளாட்டான ஒரு சப்வூஃபர். நமக்கு வந்து டஸ்ட் கப்பு ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ டிசைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பழசு தான் ஆக்சுவலாக, முன்னாடி ரொம்ப நாளாக இருக்கிறது தான். வீடியோவில் நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் காட்டுறதுனால சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இது ஆஹா ஓஹோ புதுசாக வந்த அப்டேட்டுலாம் எதுவும் இல்லை, முன்னாடி இருந்தே இருக்குது. நம்ம இதை வந்து வீடியோவில் காட்டல, பட் இப்போ காட்டுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இதோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் வீடியோவும் டெஸ்டிங் வீடியோவும் இந்த பேக்கேஜ் வீடியோவில் வரும் கண்டிப்பாக. இது வந்து இந்த சப்புக்கான ஒரு இன்ட்ரோ ப்ளஸ் இந்த பாக்ஸுக்கான ஒரு வீடியோ, அவ்வளோதான். பேக் சைடு ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து இதோட மாடல் நம்பர், இதோட இம்பிடென்ஸு, இதோட நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சப்வூஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி, பொலாரிட்டியும் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சைஸும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், பார்க்கும்போதே தெரியும். ஸ்பைடர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜிப்பில் நீங்கள் எந்த சைஸ் ஸ்பீக்கர் எடுத்திங்கனாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்பைடர் வந்து பிளாக் கலரில் தான் இருக்கும். உள்ளே கரெக்டாக தெரியுதான்னு தெரில, பிளாக் கலரில் தான் உங்களுக்கு வந்து ஸ்பைடர் இருக்கும். குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த எப்படி சொல்கிறது, நீங்கள் இதை ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும். நான் டெஸ்டிங் ஆட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இல்லை இதை ஆல்ரெடி இதை அனுப்பியாச்சு. ஆல்ரெடி அவர் கஸ்டமர் இன்னும் வீடியோ அனுப்பலை. அந்த வீடியோ வந்துருந்துச்சுனாலும் நான் அதில் ஆட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டு கிரில்லு நம்ம ஒரு ஃப்ரேம் மாதிரி அடித்து அதில் தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். நான் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம MDFல பண்ணியிருக்கோம்.
ஃப்ரண்ட்டு ஃப்ரேமும் வந்து ஒரு 8 mm திக்னஸ் வர மாதிரி ஒரு ஃப்ரேமில் போட்டு தான் நம்ம அந்த அலுமினியம் வந்து மடிச்சிருக்கோம். அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 4 சைடு நம்ம ஒரு ஃபிட்டிங் கொடுத்துருக்கோம். போர்ட்டர் டைப் தான், ஆஸ் யூஷுவல் டைப் தான். ஃப்ரண்ட்டு மட்டும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம நார்மல் துணி கிளாத்து போட்டு ஓட்டாமல் இது வந்து அலுமினியம் மெட்டீரியல் போட்டு பண்ணியிருக்கோம். MDF தான். திக்னஸ் வந்து நமக்கு ஒரு 3/4 இன்ச் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தான் போட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து கீழே வந்து அப்படியே ஃபுல் ஓப்பன். நமக்கு அந்த போர்ட்டு அங்கேருந்து நமக்கு கீழே ரிஃப்ளெக்ட் ஆகி வர மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அவர் வந்து எனக்கு துணி மாதிரி அந்த மாதிரி மெட்டீரியல் வேணாம், எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும், ப்ளஸ் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுன்னு கேட்டதுனால நம்ம வந்து ஒரு அலுமினியம் ஃப்ரேமில் ரெடி பண்ணியிருக்கோம். இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பட் இது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இதை சூஸ் பண்ணி நம்ம அடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் நம்ம இதை ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிவிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 6 சேனல், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்ட்ரு, அப்புறம் இந்த சப்பு எல்லாமே 4 இன்ச்சு போடுற மாதிரி, இது மட்டும் 10 இன்ச்சு போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம ஸ்பீக்கர் லைன் அடிச்சிட்டோம். அங்கங்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியும் ஃப்ரண்ட்டில், அது எதுவும் இல்லை, லைட்டாக தண்ணி பட்டது அது கொஞ்சம் ட்ரை ஆகாதனால அப்படி கொஞ்சம் ஒரு ஒயிட் மாதிரி அப்படி தெரிஞ்சிட்ருக்கு. ஒயரும் வந்து நம்ம ஜிப்போட தான் 0.75 OFC கேபிள் போட்டு லைன் எடுத்துட்டோம். இதில் அடித்து பின்னாடி அடித்து எடுத்தாச்சு. ஒயர் மட்டும் ஒரு 2 மீட்டர் வெளியே தெரியுற மாதிரி வச்சு விட்டாச்சு. இதுலேயும் வந்து நம்ம சால்ட்ரு பண்ணி ஹீட்ஸிங் ஸ்லீவ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு, எங்கேயும் படாத அளவுக்கு ரெடி பண்ணி மாட்டியாச்சு. இதை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சவுண்ட் டெஸ்டிங் தான். சவுண்ட் டெஸ்டிங் பண்ணிட்டு அதோட வீடியோ, அதாவது இதில் சவுண்ட் டெஸ்டிங் இருக்காது மேக்ஸிமம், ஏன்னா நான் வந்து 5 சேனல் பாக்ஸுக்கும் அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. அதனால் இதில் இந்த பேசிக்கான திங்ஸ் மட்டும்தான் இருக்கும், மேக்ஸிமம் எதுவும் இருக்காது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபீட்பேக்கை வந்து கீழே சொல்லுங்கள் மறக்காமல், எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. இது ரிலேட்டடான ரெக்யர்மெண்ட்ஸு இல்லை இதில் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது ஆல்ட்ரு பண்ணி வேணும் அப்படிங்கிற ஏதாவது ரெக்யர்மெண்ட்ஸ் மாதிரி இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஆர் வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் என்ன ரெக்யர்மெண்ட்டுங்கிறத ஒரு வாய்ஸ் போடுங்க, இல்லைனா டைப் பண்ணி அனுப்புங்க. நிறைய பேர் ஹாய் மட்டும்தான் அனுப்புகிறாங்க. நானும் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், ஹாய் மட்டும் அனுப்பிட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து என்னாச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்கிறாங்க. என்ன சொல்கிறது, நீங்கள் மெசேஜ் போடும்போதே எனக்கு பாக்ஸோ ஆம்ப்ளிஃபையரோ இல்லை பேக்கேஜோ என்ன அப்படிங்கிறத ஒரு வாய்ஸ் போட்டுட்டிங்கன்னா அது எனக்கு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் நான் ஃப்ரீ ஆகிட்டேன்னா நான் செக் பண்ணிட்டு என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ ரிப்ளை வரலன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வந்து நீங்கள் ரெக்யர்மெண்ட்டை கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரிப்ளை வந்துடும். ஓப்பன் பண்ணி ஃபிட் பண்ணியாச்சு. இந்த கீழே இருக்கிறது மட்டும் தேய்ச்சேன் போகல. ஸோ அது தண்ணி தான் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு போல், என்னன்னு தெரில. மற்றபடி எல்லாமே ஃபிட்டிங் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இதுதான் இந்த இயரோட லாஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயரில் புது வீடியோ ஏதாவது கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஒரு சில மாற்றங்கள் வரும் வீடியோலையும், பார்ப்போம். அதை நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ, அதாவது ஃபுல் செட் வீடியோ வந்து கண்டினியூஸாக நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோவில் நம்ம சப்பு, அதோட பாக்ஸு, இந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சில பேசிக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் தம்ப்நெயில் மட்டும் பார்க்குறாங்க, அது என்ன பாக்ஸ் போட்டிருக்கேன், என்ன இன்ச்சு போட்டிருக்கேன், இது MDFா ப்ளைவுட்டான்னு கூட தெரியாமல் அந்த மாதிரி வேணும், அதுக்கப்புறம் அதில் டவுட் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு. வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Thank you friends.